अल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नामा क्षीराब्धिवास अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदित आनंद रूपा सुरनर प्रार्थित वैकुंठ धामा अवनीतनया सेवित चरण इनकुल तिलक हे विश्वंभरा ब्रह्माद्यमर प्रार्थित रामा ब्रह्मांड मूर्ति भुवनैक रामा दशरथ नंदन अयोध्या धामा कौसल्य माता सुपुत्र रामा आनंद बाल श्री रामचंद्र विश्वामित्र प्रियतम रामा ताटक घातक तारक रामा मारीचादि निपातक रामा कौशिक यज्ञ संरक्षक रामा अहल्य शाप विमोचक रामा गौतम मुनि संपूजित रामा सुरमुनि वरगण संस्तुत रामा सौंदर्य नेत्र सुंदर रामा मिथिलापुर जन मोहक रामा वैदेही मानस रंजक रामा त्रयंबकार्मुक भंजक रामा सीतार्पित वर मालिक रामा भार्गवदर्प विनाशक रामा अयोध्या पालक अगणित नामा अवनीतनया कामित रामा पितृवाक्य परिपालक रामा दशरथ संतत चिंतित रामा निकेतन रामा विरचित निज पितृ कर्मक रामा भरतार्पित निज पादुक रामा दंडक वन जन पावन रामा दुष्ट विराध विनाशन रामा अगस्त्य अनुग्रह वर्धित रामा ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஒன்டிமிட்டா எனும் திவ்ய தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்துறையில் கண்டு ஸ்ரீ சீதாராமனின் அருளை பெற அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வாழ்த்தி வணங்கி அன்புடன் வரவேற்கின்றது. இன்று உயர்ந்த பௌர்ணமி தினம், பங்குனி உத்திர திருநாள், திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியிலே அதிலும் மங்கள திருமண நாள் என்று போற்றப்படும் இன்று பொருந்தி இருக்கும் இந்நன்னாளில் காண கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து அடியார்களையும் வணங்கி மேலே தொடர இருக்கும் இந்த திருக்கல்யாண உற்சவத்தின் வைபவத்தை கண்டு கழிக்கலாம். ஸ்ரீ நம்மாழ்வார் 3ஆம் பத்து 7ஆம் திருவாய் மொழியில் அதாகில் பயிலும் சுடரொளி என்னும் பதிகத்தில் அவதார தசைகளை காணாத நித்திய சம்சாரிகள் நம் போன்றவர்கள் அர்ச்சாவதாரத்தின் எளிமையையும் அர்ச்சையிலும் ஆட்கொண்ட அடியார்களையும் பகவத் அடியார்களின் மேன்மையை குறித்து அழகும்
அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானோம் என்று நம்மாழ்வார் மற்றொரு பாசுரத்தில் உபதேசித்தது போன்று ஸ்ரீ லக்ஷ்மணன், பரதாழ்வான், சத்ருக்ன ஆழ்வான் என்ற அடியார்களையும் கொண்டாடி சாதித்தருளிய பதிகம் பயிரும் சுடரொளி மூர்த்தி என்பது. இப்பொழுது இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு மேதகு ஆந்திர முதல்வர் எழுந்தருளி இந்த விழாவை மேலும் நன்றாக சிறப்பிக்க எழுந்தருளி கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்பு ஆழ்வாரின் பாசுரத்தையும் அடியார்களின் மேன்மையும் சற்று அனுபவிப்போம். இவ்விடத்தில் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே என்று அடியார்களின் பகவத் அடியார்களின் மேன்மையை பொருட்டு ஆழ்வார் சாதித்தருளிய இந்த பாசுரம் பெருமானின் வடிவழகிலே துபக்குடைய பக்தர்கள், குணங்களிலே ஆழ்ந்திருக்கும் அடியார்கள், பெருமானின் திவ்யலீலைகளில் ஆழ்ந்திருந்து கவிப்பாடிய அடியார்கள் என்று பிரித்து விவரித்து அவர்கள் எல்லோரும் தமக்கு ஒரு சம்பந்தத்தை தர பெருமாளிடத்தே பிரார்த்தித்து ஆழ்வார் அருளிய பாசுரம் உயர்ந்த பாசுரம், பொருள் செறிந்த பாசுரம் இது. கற்பா ராமபிரானியே கற்பர், ஏனெனில் பயில இனியவன் இவன், வரம் தரும் வள்ளல் இவன். இந்த பார்க்கடல் சேர்ந்த பரமன் இப்போது ராமனாக அவதரித்து அனைவரையும் தன்வசப்படுத்தியவன். கலியுகத்திலே அர்ச்சை திருமேனியிலும் தன் வடிவழகாலும் கண்ணழகும் கொண்டு அனைவரையும் தன் வசப்படுத்தியபடியாக பயில இனியவன் இவன். ராமக கமலபத்ராட்சக என்று அடியார்களை குளிர்ந்த பார்வையாலே காப்பாற்றுகிறவன். சுத்த சத்வமயமான ஸ்வரூப பிரகாச விக்கிரகத்தை உடையவன். எம்பெருமானை அனுபவிக்கும் படியான பக்தி எனும் பெரும் செல்வத்தை பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இப்பிறவியை உடையவர்கள் ஆயினும் பகவத் பக்தி உடைய பாகவதர்கள் எனப்படுபவர்கள். இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருப்பது இந்த உற்சவத்திற்கு மாண்புமிகு ஆந்திர முதல்வர் வந்திருந்து விழாவனை மேலும் சிறப்படைய செய்துள்ளார். ஆந்திர தேசத்தில் கல்யாணங்களில் தலம்பராலு என்று அட்சதியை உயர்ந்த வேதமறிந்த பகவர்கள் திருமண தம்பதிகளுக்கு தலையில் சேர்ப்பர்கள். அதே போன்று ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகனுக்கும் ஸ்ரீ சீதாதேவிக்கும் தலம்பராலு என்னும்படியாக அட்சதையை தவிர்த்து உயர்ந்த முத்துக்களையே அட்சதையாக சேர்க்க நல்லெண்ணம் கொண்ட உயர் திரு ஆந்திர முதல்வர் அவர்கள் முத்து பரல்களையும் திவ்ய தம்பதிகளுக்கு திருமண பகுமானமாக பட்டு வஸ்திரங்களையும் சமர்ப்பிக்க இந்த க்ஷேத்திரத்திற்கு தம்பதிகளாக எழுந்தருளியுள்ளனர். ஆக ஸ்ரீ சீதாராம கல்யாணம் மேதகு ஆந்திர முதல்வர் அவர்களால் துவக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது என்றால் மிக இல்லை. மேலே இவ்விடத்தில் ஸ்ரீ சீதா ராம கல்யாண சுப நிகழ்ச்சியில் அழகான முத்துக்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் இந்த சுப வேளையில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ ரங்கநாதனை ராமகிருஷ்ணா அவதாரங்களில் நடந்த லீலைகளை விஷயமாக கொண்டு பெருமானின் ஸ்ரீ பாதுகைகளின் மேன்மைகளை பற்றி கூறும் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் எனும் ஸ்லோகத்தில் சாதித்தருளியுள்ளார். சற்றே ஞாபகம் வர முக்தா பத்ததியிலிருந்து சற்று சேவிப்போம். இப்பொழுது ஆந்திர முதல்வர் சன்னதிக்கு தம்பதிகளாக இருவரும் எழுந்தருளி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது முத்து பரல்களையும் அவர்கள் சமர்ப்பிக்க இருக்க அர்ச்சக சுவாமிகள் அவற்றை ஸ்வீகரித்துக் கொண்டு சன்னதியில் சமர்ப்பிக்க இருக்கின்றார். மேலே மேதகு முதல்வரின் குடும்பத்தினரும் சேர்ந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். சற்று இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். ரங்கேச சரணரக்ஷா சாமே விததாதோ சாஸ்வதீம் சுத்திம் என் நௌத்திக பிரபாபிஹி ஸ்வேதத்வீபம் இவ சக்யஜா துவீபம். ராம பாதுகைகளில் சமர்ப்பிக்கப்பட்ட முத்துக்களின் குளிர்ந்த ஒளியானது எப்படிப்பட்டது? நிறத்திலும் இதன் மேன்மையிலும் இருக்கும் இடத்தையே ஸ்வேத தீபம் போல திருப்பார்க்கடலுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டதாம். அத்துணை ஏற்ற மிகு பெருமானின் ராமபத்ரனின் சரணரட்சையாகிற பாதுகை அனைவருக்கும் மங்களத்தை அருள வேண்டும். ஸ்ரீராம பாதுகையில் சாற்றப்பட்ட முத்தியின் ஒளி ஒன்றிமிட்டா தேசத்தையே மிக்க ஒளி பொருந்தியதும் திவ்ய தம்பதிகளின் அருட்காட்சி வெள்ளம் பெருகியதாகவும் பெருநிலமாகவும் ஆனது. இப்பொழுது அர்ச்சக சுவாமி அந்த முத்து பரல்களை ஆந்திர முதல்வர் மேதகு ஆந்திர முதல்வர் அவர் அதை தன் சிரசா வகித்து சுமந்து கொண்டு திவ்ய தம்பதிகளான ஸ்ரீராம சீதாராம தம்பதிகளுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது அதற்குரிய கிரமங்களை மரியாதைகளை செய்வித்து அதை எடுத்துச் செல்ல இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. ஆந்திர முதல்வருக்கு அதை செய்வித்து இப்பொழுது பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் பட்டு வஸ்திரங்களையும்
அந்த முத்துக்களையும் எழுந்தருள பண்ணிக்கொண்டு சன்னதிக்கு செல்ல இருக்கின்றனர். இக்காட்சியை காண்பவர்க்கும் கேட்பவர்க்கும் மங்களங்கள் என்றும் நிலைத்து நின்று பெருகவும் ஸ்ரீ சீதாராம அனுகிரகம், ஸ்ரீ பாதுகையின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இதனால் அன்றோ பொங்கும் பரிவாலே ஸ்ரீ பெரியாழ்வார் திருப்பல்லாண்டை பெருமானுக்கு குறித்து சாதித்தருளியது. இப்பொழுது ஸ்ரீ ஆந்திர முதல்வர் பெருமானுக்கு சமர்ப்பிக்க, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பிக்க இருக்கும் அந்த மங்கள வஸ்திரங்களை சிரசா வகித்து சுமந்து கொண்டு சன்னதிக்குள் சென்று கொண்டிருக்கின்றனர். அனைத்து மரியாதைகள், கோவில் மரியாதைகளுடன் அந்த சன்னதியில் சென்று கொண்டிருக்கின்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று முந்துர முன்னம் பெருமானுக்கு பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடி சாதித்தருளியுள்ளார். அதே போன்ற இப்பொழுது நாம் அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆஜானுபாகுவான தின் தோள்களை உடைய பெருமாள், நீல நிற மணியை போன்ற ஒளி பொருந்திய திருமேனியை உடையவன் இவன். மல்லர்களை அழித்தவன், ஆஜானுபாகவான தோள் வலிமை பெற்றவன் அல்லவா, வீரன் அல்லவா, சௌரியன். அநேக கோடி வருஷ காலங்களிலும் சிவந்த பெருமானின் திருவடிகளுக்கு ரட்சை உண்டாகட்டும். எந்தவித அமங்கலங்கள் ஏற்படாது எப்போதும் மங்களமே இருக்க வேண்டும். ஜெய விஜயீ பவ என்று சாதித்தருளியுள்ளார். மற்றொரு பாசுரத்தில், தொடர்ந்து வரும் பாசுரத்தில், அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் முக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே என்று தொடர்ந்து அடுத்த பாசுரத்திலும் சாதித்து அருளியுள்ளார். பெருமாளுக்கு உகப்பு பாத்திரமான அடியார்களுக்கும் பரமச்சேதனான சுவாமியான ஸ்ரீ சீதாராமச்சந்திர மூர்த்தியோடும் உள்ள இந்த சம்பந்தம் என்றும் நித்தியமாக செல்ல வேண்டும், தொடர்பு இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னோடு உறவே இங்கு ஒழிக்க உண்ணாது என்று ஆண்டாள் நாச்சியார் சாதித்தது போல என்றும் மங்களமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும். குடும்ப சகிதராக ஸ்ரீ ஆந்திர முதல்வர் சன்னதியில் பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து மங்கள பொருள்களையும் சிரசா வகித்து இவ்விடத்திலே இந்த சன்னதியில் பிரதட்சணமாக வந்து கொண்டிருக்கின்றார். நித்திய யவ்வனசாலியான தாயார் தொடக்கமாக ஆட்சிமார்களும் பெருமாளோடு உள்ள சேர்த்து எப்போதும் மாறாமல் நித்திய வாழ்ச்சியாக மங்களகரமாக பல்லாண்டாக செல்ல வேண்டும். இன்று பங்குனி உத்திர நாள், மங்களமான சேர்த்தி தினம், எல்லாவற்றிலும் பொருத்தமாக உள்ளது இந்த தினம். மேலே இந்த மங்கள கிரமத்தை சேவித்து மேலே இந்த பாசுரத்தின் பொருளை தொடர்வோம்.
வேத கோஷங்கள் சூழ பெருமானின் இந்த சன்னதிக்கு ஆந்திர முதல்வர் எழுந்தருளி பகவானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அனைத்து மரியாதைகளும் இவ்விடத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றார். மேலே இந்த பாசுரத்தின் பொருளை அதற்கு தொடர்ச்சியாக நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவாயினின் வலம் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வரத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைப்போர் முக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று சற்று முன் சேவித்தும் அதன் பொருள், பெருமாளுக்கு உகப்பிற்கு பாத்திரமான அடியார்களுக்கும் பரமச்சேதனான சுவாமியின் ஸ்ரீ சீதாராமச்சந்திர மூர்த்தி இவர்களிடத்தில் உள்ள சம்பந்தம், அதாவது ஸ்ரீ ஆண்டாள் கோதை நாச்சியார் சாதித்தருளியது போல உன்னோடு உறவேல் இங்கு ஒழிக்க ஒண்ணாது என்பது இந்த ஆத்ம சம்பந்தம் பரமாத்மா பரமச்சேத்தனான எம்பெருமானுடைய சம்பந்தம் என்றுமே ஒழிக்க ஒண்ணாது, என்றும் நிரந்தரமானது என்பது. இப்படி இந்த கோபுரத்தை போல உயர்ந்தது என்றும் அதை பிரிக்க எண்ணவே கூடாது, பிரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த சம்பந்தம் என்றும் நித்தியமாக செல்ல வேண்டும். அதாவது பகவத் நினைவிலேயே இருக்க வேண்டும், அவன் கைங்கரியத்திலேயே ஆழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்து அருள்கிறார். அப்படி ஆழ்ந்திருக்கும் அடியார்களோடே தான் சரக்கு சேர்த்து வேண்டும் என்று அடியார்களை என்றும் கருணையோடு ரட்சிக்கும் தாயார் பெருமானின் வலது திருமால்வில் வீற்றிருக்கின்றாள். நித்திய யவ்வனசாலியான தாயார் தொடக்கமாக நாச்சிமார்களுக்கும், அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி தாயார், நீலாதேவி, அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் என்று நாச்சிமார்களுக்கும் பெருமாளோடு உள்ள சேர்த்தி எப்போதும் மாறாமல் நித்திய வாழ்ச்சியாக மங்களகரமாக பல்லாண்டாக செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து அருளியுள்ளார் ஸ்ரீ பெரியாழ்வார். பெருமானின் திருக்கரங்களில் எழில் கொண்டு வீற்றிருக்கும் திருவாழி ஆழ்வானும் திருச்சங்கு ஆழ்வானும் குறையொன்றுமில்லாது வாழ வேண்டும் என்று. ஏனென்றால் பக்தர்கள் ரட்சணம் செய்வதற்காகவே தானே அவன் அலங்காரமாக இந்த சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கின்றான். ஆகவே அதற்கும் ஏதும் பங்கம் வரக்கூடாது. எம்பெருமானை என்றும் ரட்சித்துக் கொண்டிருப்பது அந்த சங்கு சக்கரங்கள். ஆகவே அதுவும் பல்லாண்டு என்று மறவாமல் பெரியாழ்வார் சாதித்து அருளியுள்ளார். என்னே அவருடைய பொங்கும் பரிவு. இன்று பங்குனி உத்தர நன்னாள். சேர்த்தியிலேயே திவ்ய தம்பதிகளை சேர்வித்து அனைத்து மங்களையும் நன்றாக பெற்று மகிழும் அனைத்து பக்தர்களுக்கும் பல்லாண்டாக நன்மைகளும் வேண்டிய பலன்களையும் பெற்று மகிழ அன்றே பெரியாழ்வார் சாதித்தருடைய பாசனம் சாற்றுமுறை பாசனமாக இன்றளவும் சன்னதியின் தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இப்படி கண்கொள்ளா காட்சியை நாம் அமைந்துள்ளதை கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திருச்சன்னதி துவஜஸ்தம்பத்தை நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே சென்று மேலே சமர்ப்பிக்க இருக்கும் அந்த முத்துக்களை திருக்கல்யாண உற்சவத்தின் முடிவில் அந்த முத்துக்களை அட்சதைக்கு பதிலாக முத்து பரல்களை எம்பெருமான் மீது சமர்ப்பிப்பார்கள். சரணாகத வத்சலக என்று எல்லோராலும் போற்றப்பெற்ற ஸ்ரீ ராமபிரான் இவ் அவதாரத்தில் கைக்கொண்ட தர்மம் சரணாகத பரித்ராணம். அது அனைவரும் அறிந்ததே. ஓங்கி நன்றாக செழித்து நிற்கும்படியான இந்த துவஜசம்பத்தை நாம் நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாகில் அடைக்கலம் புகுந்தவர்களை புறந்தள்ளாது காத்தருள்வது எனும்படியான தர்மத்தை கடைபிடித்தல் ஸ்ரீராமனின் ராமோ விக்கிரகவான் தர்மக என்று வால்மீகி சுவாமி சாதித்தருளியது போல அந்த தர்மமே உன்னது உடமையாக, அதுவே பிறவியாக எடுத்தவன் இவன். சுவாமி ஸ்ரீ தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரத்தில் ராமாவதாரத்திற்கு இட்ட ஸ்லோகத்தில் சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விரதி தர்மோ விக்கிரகவானு என்று சாதித்தருளியது சரண் அடைந்த அடியார்களை சம்ரக்ஷணம் செய்தலாலே பெருமாளுக்கு பரதர்மமாக ஆகின்றது. எனில் பக்தர்களை ரட்சிக்கும் போது தாயாரும் இருத்தல் அவசியம் இருக்க வேண்டும். தாயாருடன் கூடிய, அதாவது ஒரு குழந்தை பெற்றோர்களை சேவிக்க வேண்டும் என்றால் இருவரும் சேர்த்திலே சேவிக்க வேண்டும். தாய் தகப்பனின் ஆசீர்வாதம் பூரணமாக குழந்தைக்கு வேண்டும் என்றால் திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியிலே தான் நாம் சேவிக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது ஸ்ரீ ஆந்திர முதல்வரும் அந்த சேர்த்தியிலே திவ்ய கல்யாண உற்சவத்திலே இதுநாள் இல்லாத வரை இன்று திருக்கல்யாண உற்சவத்திற்கு, அதுவும் பங்குனி உத்திர தினமான இன்று, பௌர்ணமி தினமான இன்று இவ்விடத்தில் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சிறப்பித்து பெருமானுக்கு உரிய கிரமங்களை சேவிக்க இருக்கின்றார். பக்தர்களை ரட்சிக்கும் போது தாயார் மிருத்தல் அவசியம் என்று சேவித்தோம் அல்லவா? ஒரு மிதனமே உத்தேசமாக கொண்டு சரண் அடைய வேண்டும். கம்பராமாயணத்தில் கம்பர் காட்டி அருளிய தாயாரின் ஏற்றத்தை சற்று சேவிப்போம். கோவியல் தருமம் உங்கள் குலத்து உதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத பொன்னா உருவத்தாயுடைய அன்றோ ஆவியை சனகன் பெற்ற அவ்வண்ணத்தை அவிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போலும் செய்கை. அதாவது தாயார் உடனிருக்கும் வரை ராமனுக்கு சாந்த புத்தி இருந்தது.
எவரையும் சம்ஹரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அந்த சந்தர்ப்பமும் ஏற்படவில்லை. சம்ஹரிக்க வந்ததுதான், அவன் எல்லோரும் தேவர்கள் பிரார்த்தித்துதான் இந்த ராமாவதாரம் எடுத்தது. சம்ஹரிக்க வேண்டும், அதிலையும் அந்த அவதார தசையிலும் தாயார் கூட இருக்கும் பொழுது, பிராட்டி கூட இருக்கும் பொழுது அந்த தர்மமும் மீறவில்லை, அதையும் மீறவில்லை என்று இவ்விடத்தில் சாதித்தருளியது. சீதாதேவி அருகில் இல்லாமையாலே தான் ராமன் வாலியை வதம் செய்ய நேர்ந்தது எனும் தத்துவம் இங்கு வெளியாகின்றது. இச்செய்யுளில் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்ற வரிகள் உள்ளது. ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் கடலில் மகாரத்னம் போன்ற ஒரு பொருள் செறிந்த வரிகள் என்பதே ஆன்றோர்களின் கருத்து. இந்த வாக்கியம் தாயார் சீதாதேவி ராகவனோடு கூடியிருக்கும் காலங்களில் எப்படிப்பட்ட அபராதிகளுக்கும், ஏன் காக்காசுரனையும் உதாரணமாக கொள்ளலாமே, ஏற்பட்ட வழியில்லை, அதாவது நாசம் ஏற்படவில்லை. இதை சற்று விரிவாக பார்க்கையில் ஸ்ரீராமன் இளமையில் பிரம்மச்சாரியாக இருக்கும் காலத்தில் சொல்வது. அவர் விஸ்வாமித்திரரோடு யாகத்தை இரட்சிக்க சென்றார் அல்லவா. முதலாக செய்தது தாடகையினுடையதும் சுபாகு முதலிய அரக்க குலத்து உதித்தவளின் வதம். அதுவும் மறைமுனி விஸ்வாமித்திரன் யாகத்தை காக்க வேண்டி செய்ய நேரிட்டது. பிறகு மிதிலாபுரிக்கு சென்று பிராட்டியை மனம் புரிகின்ற தீவிரமான அபராதம் செய்தவர்களுக்கும் ரட்சணம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் விராதன் என்னும் அரக்கனின் வதம் தாயார் ஸ்ரீராமுடன் கூடியிருக்கும் போது, அதாயில் சேர்த்தியில் தானே நடந்தது. விராதன் என்று மகா அரக்கன், ரசமான சம்பவம். அதனுடைய விளக்கம் அளித்துள்ளார், சற்று சேவிப்போம். ஆரண்யகாண்டம் 3வது 4வது சர்க்கத்தில் உள்ளது விராதன் என்னும் அரக்கனின் சம்ஹாரம். சீதாதேவியை கொள்ளை கொள்ள எண்ணமிடுகிறான் இந்த விராதன். பிறகு அவளை விடுத்து ராமலக்ஷ்மணர்களை தூக்கி கொண்டு வேறொரு வனத்திற்குள் நுழைந்து விடுகிறான். சீதாதேவி பதைத்து போகிறாள். வனத்திலே தன்னந்தனியாக விடப்பட்டு துக்கத்திற்கு வசப்பட்டவளானாள் இந்த சீதாதேவி. மேலே இங்கே ஆந்திர முதல்வருக்கும் அவரை துணைவியாருக்கும் ஆசனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவ்விடத்தில் இருந்து பட்டு வஸ்திரங்கள் மேலும் முத்துக்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றார். அதற்குரிய கோவில் மகனீயர்கள், கோவில் உள்ள அர்ச்சகர்கள் வேத கோஷத்தோடு அதை பெற்றுக்கொண்டு மேலே ஸ்ரீராமனுடைய திருக்கல்யாண உற்சவத்தில் அதை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த கிரமத்தை இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த சீதாதேவி பக்கத்துடையிருந்தால்தான் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்ற அனுபவத்தை சற்று சேவிப்போம். வனத்திலே தன்னந்தனியாக விடப்பட்டு துக்கத்திற்கு வசப்பட்டவளானாள் இந்த சீதாதேவி. வனத்தில் ஸ்ரீராமலக்ஷ்மணர்கள் எவ்வளவு அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகித்தும் விராதன் மடியவில்லை. இதை வால்மீகி முனிவர் சவித்தோ பகுபிஹி பாணைஹி கட்காப்யாஞ்ச பரிஷதः, அதாவது பாணைஹி சவித்தோ பகுபிஹி பாணைஹி, எத்தனை விதமான பானங்கள் மந்திரங்களை உச்சரித்து ஏவிவிட்டாலும் அவன் மடியவில்லை. நிஷ்பிஷ்டோ பகுதா பூமௌ ந மமரா ச ராட்சசக, ந மமரா ச என்று சேர்த்து சொல்கிறார். ராட்சசக, எப்படிப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களையும், அதாவது இந்த குஸ்தி என்ற எல்லாம் சொல்வார்கள் அல்லவா, எதை செய்தும் அவன் மடியவில்லை. அதாகில் விராதன் மீது பல அம்புகளை ஏதும் ராமலக்ஷ்மணர்கள் வாளை கொண்டு வெட்டினாலும் தரையில் தள்ளி பலவாறாக உதைத்தும் கூட அரக்கன் மரணமடையவில்லை. அதுதான் ச என்ற ஒரு வார்த்தை. நிஷ்பிஷ்டோ பகுதா, பலவிதமாக, பூமௌ ந மம ர ச ராட்சசக என்று இருவரும் சேர்ந்து எவ்வித முயற்சி செய்தும், ராமலட்சுமணர்கள் முயற்சி செய்தும் எவ்விதத்திலும் அவன் மரணம் அடையவில்லை விராதன். அதாகில் விராதன் மீது பல அம்புகளை ஏதும் ராமலக்ஷ்மண் नमस्ते अस्तु मामाहिगुंसि शिखसि वस्त्रं नमस्ते अस्तु मामाहिगुंसि उत्कादेव सगुणे सामगायसि ब्रह्म
ब्रह्मपुत्र इव सवनेषु सगोंससि स्वस्ति नः शकुने अस्तप्रतिनः स्वमन भवा पूर्वमिन्दिरागृहमेदिनं पाञ्चरात्रप्रवक्तारं वन्दे नारायणं प्रभुं पराशरं च मैत्रेयं भारद्वाजं कपिञ्जलं वसिष्ठादिमुनीन् वन्दे पाञ्चरात्रप्रवर्तकान् श्रीशेषपक्षीश्वरपद्मगर्भसेनेशमुख्यान् प्रतिबोधयन्तम् श्रीपाञ्चरात्रागमशास्त्रमाद्यं विष्णुं सदाहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे तत्राद्यो दम्पती जगताम्पती स्वशेषभूतेन मया स्वीयैः सर्वपरिच्छदैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमते स्वयं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्वतं विघ्ननिघ्नन्ति तदं विश्वक्सेनं तमाश्रये ॐ तत् श्री गोविन्द 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य श्री विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोर्दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये स्वस्ति श्री पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसन्तर्तौ चैत्रमासे शुक्लपक्षे पूर्णिमायां शुभतिथौ सौम्यवासर उत्तरफल्गुणी नक्षत्रयुक्तायां शुभ श्री विष्णुनक्षत्र विष्णुयोग विष्णुकरण शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषण विशिष्टायाम् अस्यां पूर्णिमायां शुभतिथौ श्री भगवदाज्ञया श्रीमन्नारायण प्रीत्यर्थं राजराष्ट्राभिवृद्ध्यर्थं संकल्पित श्री सीताराम कल्याण महोत्सवाख्यकर्मणि तदंगत्वेन आदौ निर्विघ्नेन परिसमाप्त्यर्थं श्री विश्वक्सेनाराधनं करिष्ये भगवतो बलेन भगवतो वीर्येण भगवतस्तेजसा भगवतः कर्मणा भगवतः कर्म करिष्यामि वासुदेवस्य ओम विश्वक्सेनं सकल विबुध प्रौढ सैन्यादिनाथं मुद्राजक्रे करलयगे शङ्करदण्डोददानं मेघश्यामं सुमणिमकुटं वेदवस्त्रं शुभाङ्गं ध्यायेत्येवं विजिततनुजं सूत्रवत्यासमेतं श्रीमते विश्वक्सेनाय नमः ध्यायामि ओम भूः विश्वक्सेनमावाहयामि ओम भुवः विश्वक्सेनमावाहयामि ओम स्वः विश्वक्सेनमावाहयामि श्रीमते विश्वक्सेनाय नमः रत्नसिंहासनं समर्पयामि श्रीमते विश्वक्सेनाय नमः अर्घ्यं समर्पयामि श्रीमते विश्वक्सेनाय नमः पाद्यं समर्पयामि श्रीमते विश्वक्सेनाय नमः आचमनीयं समर्पयामि श्रीमते विश्वक्सेनाय नमः स्नपयामि ओम शन्नो देवीरभिष्टाय आपो भवन्तु वेदये श्रीरामचन्द्रावन्तु नः श्रीमते विश्वक्सेनाय नमः स्नानानन्तरं शुद्धाचमनीयं समर्पयामि ओम युवं वस्त्राणि पीबसा वसाधे युगोरक्षित्रा मन्दवो हतर्गाः अवाहातिरतिमृतान विश्वरुतेन मित्रावरुणासकेथे श्रीमते विश्वक्सेनाय नमः वस्त्रयुग्मं समर्पयामि तदङ्गशुद्धाचमनीयं समर्पयामि ओम ब्रह्मादेवानां पदवीः कवीनां षड्विप्राणां महिमा मृगाणां श्रीमते विश्वक्सेनाय नमः यज्ञोपवीतार्थमक्षतान् समर्पयामि तदङ्गशुद्धाचमनीयं समर्पयामि ओम गन्धद्वारां दुराधरहान् नित्यपुष्टाङ्गरीषिणीं
ईश्वरीगुं सर्वभूतानां दामिहो भक्वये श्रियम् श्रीमते विश्वक्सेनाय नमः श्रीगन्धान् धारयामि ॐ अर्चत प्रार्चत प्रियमेधासो अर्चता अर्चन्तोत्रका उत परन्त्रसस्व